பாட்டி வடை சுட்ட விரிவான கதை. ஒரு மலை கிராமத்தில் கருப்பாயி பாட்டி இருந்தாள். அவள் மிகவும் அன்பானவளாக, சுவையாக சமையல் செய்வதில் திறமைசாலியாக இருந்தாள். அவள் வீட்டுக்கு வரும் உறவினர்கள், நண்பர்கள், கிராமத்து குழந்தைகள் எல்லோரும் பாட்டியின் சமையலுக்கு ஆசைப்பட்டார்கள். குறிப்பாக அவள் செய்யும் மசாலா வடை மிகவும் பிரபலமாக இருந்தது. வடையின் உயிர்ப்பு ஒரு நாள் பாட்டி செந்நெல் பருப்பு, உளுந்து, மிளகாய், சீரகம், பெருஞ்சீரகம் அனைத்தையும் சேர்த்து ஒரு கலவையை தயார் செய்தாள். அதில் சிறிது தண்ணீர் விட்டு குழைத்து சூடாக வைத்திருந்த எண்ணெயில் அவற்றை வடை வடிவில் போட்டு பொரித்தாள். வாசனை சுற்றுப்பக்கம் பரவியது. அவள் ஒரு பளபளப்பான, குண்டான, சிவப்பாக வறுத்த வடையை எடுத்துக்கொண்டு ஒரு தட்டில் வைத்து சற்று ஓய்வெடுக்கச் சென்றாள். அப்போது அந்த வடை திடீரென்று உயிரோடு மாறியது. அது பாட்டி, நான் உன்னிடம் இல்லை, நான் உலகத்தை சுற்றி பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உருண்டோடத் தொடங்கியது. வடை ஓட்டம் ஆரம்பம். பாட்டி அதை பிடிக்க முயன்றாள். ஆனால் வடை மிகவும் வேகமாக ஓடியது. அது தெருவில் ஓடிக்கொண்டே இருந்தது. வழியில் ஒரு பசு சந்தித்தது. பசு, வடையே, வடையே, எங்கே ஓடுகிறாய்? எனக்கு பசிக்கிறது, உன்னை சாப்பிடலாம். வடை, இல்லை பசுவே, பாட்டியைக் கூட நான் தப்பிக்கிறேன், உன்னைவிட வேகமாக ஓடிவிடுவேன். அப்படிச் சொல்லிக்கொண்டு அது தப்பித்து ஓடியது. அடுத்து ஒரு ஆடு வந்தது. ஆடு, வடையே, நானும் உன்னை சாப்பிட ஆசைப்படுகிறேன். வடை, நீயும் முடியாது. பாட்டியையும் பசுவையும் தப்பித்து ஓடினேன், உன்னையும் தப்பித்து விடுவேன். அப்படிச் சொல்லி அது ஓடிக்கொண்டே போனது. அடுத்து ஒரு சிங்கம் வந்தது. சிங்கம், ஹா ஹா, இது என்ன சுவையான வடை, நீயும் உயிரோடு பேசுகிறாயா? நான் உன்னை சாப்பிடுகிறேன். வடை, பாட்டியையும் பசுவையும் ஆட்டையும் தப்பித்து ஓடினேன், நீயும் என்னை பிடிக்க முடியாது. வடை அதைச் சொல்லிக்கொண்டே ஓட ஆரம்பித்தது. ஆனால் சிங்கம் வேகமாக பாய்ந்து வடையை பிடித்து விழுங்கிவிட்டது. கதை முடிவு. பாட்டியின் கைகளில் இருந்த வடை தப்பித்து ஓடி பலரிடமிருந்து தப்பித்தாலும் இறுதியில் சிங்கத்தால் தப்பிக்க முடியாமல் சாப்பிடப்பட்டது. கதையின் மடக்கு: எவ்வளவு வேகமாக தப்பினாலும் சிலர் ஒரு நிலையை விட முடியமாட்டார்கள். அதிக நேரம் ஆடிப்போனாலும் ஒருவேளை எதிர்பாராத தருணத்தில் ஒரு முடிவு நம்மை எதிர்கொள்ளலாம். சில நேரங்களில் ஆற்றலுக்கு மட்டும் பதில் இல்லை, புத்திசாலித்தனமும் தேவை.